ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 40. கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய இந்த பகுதியில சுக்ரீவன் ஸ்ரீராமனுக்கு கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வானர படைகளை உலகின் 4 திசைகளுக்கும் அனுப்புறதுக்கு தொடங்குறான். முதல்ல கிழக்கு திசையை ஆராய செல்லும் வீரர்களுக்கு விரிவான வழிமுறைகளை எல்லாம் சொல்றான். சீதா தேவியை தேடுறது சாதாரண பணி இல்ல, உலகின் எல்லைகள் வரை சென்று ஆராய வேண்டி மாபெரும் தெய்வீக பொறுப்பு அது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அவன் ஒவ்வொரு இடத்தையும் விவரிக்கிறான். ராமபிரானின் முன்னிலையில் நின்ற சுக்ரீவன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எண்ணற்ற வானர வீரர்கள் அனைவரும் வந்து சேர்ந்திருப்பத சொல்றான். அவர்கள் பலவான்கள், உருவம் மற்றும் திறன் கொண்டவர்கள், கடினமான காரியங்களையும் நிறைவேற்றக்கூடியவா, மலைகள், காடுகள், நதிகள், கடல்கள்னு உலகின் எல்லா பகுதியிலும் சுற்றி திரியக்கூடிய திறன் உண்டு. அவர்கள் அனைவரும் ராமபிரானின் சேவைக்காகவே வந்திருக்கா அப்படின்னும் தாங்கள் கூறும் எந்த ஆணையையும் நிறைவேற்ற தயாரா இருக்கா அப்படின்னும் சுக்ரீவன் பணிவோடு சொல்றான். அப்போ ராமர் ரொம்ப தாழ்மையோடு பதில் சொல்றார். சீதா உயிரோடு இருக்காளா? எங்கே இருக்கா? ராவணன் எந்த நாட்டுல இருக்கான்? அவனுடைய கோட்டை எங்க இருக்கு? முதல்ல இதையெல்லாம் பத்தி நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு பெரிய காரியத்துல தானோ லக்ஷ்மணனோ தலைமை ஏத்துக்கல. இதற்குரிய தலைவன் சுக்ரீவனே அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி சொல்றார். உண்மையான தலைவரின் பண்பு இதுதான். தன்னுடைய திறமையை விட நண்பனின் திறமையை மதித்து அவனுக்கு உரிய ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறார். ராமனுடைய இந்த வார்த்தைகள் சுக்ரீவனின் உள்ளத்துல ஒரு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்துறது. உடனே அவன் வினதன் அப்படின்னு சொல்ற வானரவனை கூப்பிட்டு கிழக்கு திசைக்கான தேடல் முயற்சியை ஆரம்பிக்க சொல்றான். ஆயிரக்கணக்கான வேகமிக்க வானரர்களை கூட அழைச்சிண்டு கிழக்கு பகுதியில உள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஆராய்ந்து பார்க்குமாறு கட்டளையை கொடுக்கிறான். அந்த பயணத்தின் முதல்ல அவள்லாம் கங்கை, சரையு, கௌசிகி, யமுனை, சரஸ்வதி, சிந்து, சோனா போன்ற புகழ்பெற்ற நதிகளை எல்லாம் பார்க்கணும். அவற்றின் கரைகள், காடுகள், குகைகள், மலைப்பகுதிகள் எல்லா இடத்துலையும் தேடணும். அதுக்கப்புறம் விதேகம், ஆலவம், காசி, கோசலம், மகதம், புன்றம், வங்கம் போன்ற பெரிய நாடுகளுக்கெல்லாம் போகணும். நகரங்கள், துறைமுகங்கள், சுரங்கங்கள், வெள்ளி மற்றும் தங்கச் சுரங்கங்கள் அமைந்துள்ள பகுதிகள் எல்லாத்திலையும் பார்க்கணும். சீதாதேவி அங்கே எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கறதுனால எந்த இடத்தையும் அலட்சியப்படுத்த கூடாது. அதுக்கப்புறம் சுக்ரீவன் வானரர்களை மேலும் தொலைதூரமான மனிதர்கள் அரிதாக சென்று அடையும் பகுதிகளுக்கு போகச் சொல்றான். மந்திரமலையின் அருகில் வாழும் வித்தியாசமான இன மக்களை பற்றியும் சொல்றான். காதுகளை போர்வையாக பயன்படுத்துவோர், ஒரே காலில் வேகமாக ஓடுவோர், இரும்பு போன்ற முகத்தை உடையவா, மனிதர்களையே உண்ணும் கொடிய இனத்தவர்கள், தண்ணீருக்குள் வாழும் கிராதகர்கள் போன்ற பல அதிசய இனங்கள் வசிக்கும் தீவுகள்லாம் இருக்கு. அவர்களுடைய குடியிருப்புகளிலும் போய் பார்க்கணும். பின்னர் யவனத்தீவு, தங்கம் மற்றும் வெள்ளி நிறைந்த நிலப்பகுதிகள், 7 ராஜ்யங்களால் சூழப்பட்ட தீவுகள் எல்லாத்திலையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுக்கிறான். அங்கு சிசிரமலை எனப்படும் ஒரு உயரமான மலை இருக்கு. அதன் சிகரம் வானத்தையே தொடும். தேவர்கள் மற்றும் அசுரர்களும் வணங்கும் அந்த மலை குகைகள், பள்ளத்தாக்குகள், வனப்பகுதிகள் அது எல்லாத்திலையும் தேடணும். அதுக்கப்புறம் அவர்கள் செங்கடலை அடைவார்கள். அங்க சித்தர்கள், சாரணர்கள் இவாள்லாம் தங்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் இருக்கு. அதையும் விடக்கூடாது. தொடர்ந்து லோகித சாகரம் எனப்படும் சிவப்பு நிற கடல் இருக்கும். அதன் நடுவில் மிக பெரிய சால்மலி மரம் இருக்கும். கருடனோட மாளிகையும் அங்கே இருக்கு. விஸ்வகர்மா உருவாக்கிய அற்புதமான கட்டிடங்கள் அங்கே இருக்கும். அந்த இடத்திலும் விடாம சீதையை தேடணும். அதுக்கப்புறம் அங்க மந்தேகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்கள்லாம் இருக்கா. அவர்கள் மலை சிகரங்களில் தலைகீழா தொங்கிண்டு சூரியனையே விழுங்கறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனா பிரம்ம தேஜஸால் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்துருவா. மறுநாளும் மீண்டும் அதே முயற்சியை தொடருவா. உலகில் தீய சக்திகள் எத்தனை முறை தோற்றாலும் மறுபடியும் மறுபடியும் எழுந்துக்கும் அப்படிங்கிறத இது சொல்றது. அதற்கு பிறகு அனைவரும் பார்க்கடலை அடைவார்கள். அங்கு வெள்ளி போன்ற ஒளியோடு காட்சியளிக்கும் ஒரு ரிஷபமலை இருக்கு.
பொன்னிற தாமரைகள் இருக்கும். சுதர்சன தடாகம் அங்கு இருக்கு. தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், அப்சரசுகள் அனைவரும் அங்க சந்தோஷமா இருப்பா. தெய்வீக அழகால் நிரம்பிய அந்த இடத்தை கூட விடக்கூடாது. பின்னர் ஜலோத சமுத்திரம் அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான சமுத்திரம் இருக்கு. அங்க உள்ளே வடவாமுக அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும். கடலின் அடி பகுதியில எப்போதும் எரியும் அந்த நெருப்பு உலகில் மறைந்திருக்கும் சக்திகளின் அடையாளமாக சொல்லப்படுறது. அதன் அருகே போகும்போது கடலில் உள்ள உயிரினங்களின் பேரொளி கேட்கும். அதற்கு அப்பால தங்க மலைகள் நிறைந்த பிரதேசம் இருக்கு. அங்கு 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் இருக்கான். அவன் உலகத்தை தாங்கும் பரம்பொருளின் சேவகனாக இருக்கிறான். அவனுடைய அருகில தெய்வீக கொடிமரம் ஒன்று இருக்கும். அந்த பகுதி தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு புனித ஸ்தலம். அதுக்கப்புறம் உதயமலை வரும். உலகிற்கு ஒளி தரும் சூரியன் உதிக்கும் புனித மலை அது. பொன்னால் ஆன சிகரங்கள் சூரிய ஒளியில் பிரகாசிக்கும். அங்கே வைகானசர்கள், வாலகில்யர்கள் போன்ற மகரிஷிகள் தபம் பண்ணிருப்பா. அங்கு விஷ்ணு பகவான் திருவிக்கிரம அவதாரத்துல தன்னுடைய முதல் திருவடியை வச்சதா சொல்றா. அந்த மலை உலகின் ஒளி பிறக்கும் வாயிலாக இருக்கு. இப்படி எல்லா பகுதிகளிலும் சீதா தேவியையும் ராவணனோட இருப்பிடத்தையும் தேடணும் அப்படின்னு சுக்ரீவன் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்றான். சொல்லப்பட்ட இடங்கள் மட்டுமல்ல, சொல்லப்படாத இடங்களிலும் தேட வேண்டும் அப்படின்னும் சொல்றான். ஏன்னா தர்மத்திற்காக மேற்கொள்ளப்படும் தேடல்ல அலட்சியம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நாம் அறிந்த உலகின் எல்லை இதுவரைக்கும் தான். அதுக்கப்பால என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால இந்த எல்லைக்குள் உள்ள அனைத்து பகுதிகளையும் முழுமையாக தேடுங்கோ. சீதா தேவியையும் ராவணனோட இருப்பிடத்தையும் தெரிஞ்சிட்டதும் 1 மாசத்துக்குள்ள திரும்பி வரணும். காலத்தை மீறக்கூடாது. வெற்றியோட திரும்பி வந்தா நீங்க அனைவரும் புகழ் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இப்படி கிழக்கு திசை முழுவதையும் ஆராயும் பொறுப்பு வினதன் தலைமையிலான வானரப்படைக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் ராமகாரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு எல்லாரும் ரொம்ப உற்சாகமா புறப்படுறா. சீதையை தேடும் இந்த பயணம் வெளிப்படையாக ஒரு தேடுவது போல, ஒரு தேடல் போல தோன்றினாலும் அது ஆன்மா இறைவனை தேடும் பயணத்தை தான் சொல்றது. வழியில் வரும் மலை, கடல், இருள், அரக்கர்கள் இவைகள் எல்லாம் வாழ்க்கையில வரக்கூடிய தடங்கல்கள். அதை கடக்க என்ன வேண்டும்? உறுதி, பக்தி, ஒழுக்கம் மற்றும் குருவின் வழிகாட்டுதல் இதெல்லாம் அவசியம். சுக்ரீவன் காட்டிய திட்டம், ராமர் காட்டிய தாழ்மை, வானரர்கள் காட்டிய சேவை மனப்பான்மை ஆகியவைகள் ஆன்மீக வாழ்க்கையின் முக்கிய பாடங்கள். இறைவனின் காரியத்துல முழு மனசோட ஈடுபடுறவா கடைசியில வெற்றியும் அருளையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 40வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 41வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.